சார் உங்களை பார்த்தா கோடீஸ்வரன் மாதிரி தெரியுது. என் பேர் கோடீஸ்வரன் இல்ல, விஷ்ணு. சார் உங்க வீட்டுல இவ்வளவு கார் இருக்கு, நீங்க நினைச்சா 2 கிலோமீட்டருக்கு ஒரு கார்ல வரலாம். நீங்க ஏன் சார் ஏன் ஆட்டோல ஏறினீங்க? பிரதர், நான் ஆட்டோல ஏறலாம், தப்பு இல்ல. ஆனா என் மேலதான் ஆட்டோ ஏறக்கூடாது, டேஞ்சர் ஆயிடும். அம்மா மீட்டர் எவ்வளவு ஆச்சு? 120 ரூபா ஆச்சு சார். Take it. 500. 500 பேலன்ஸ் நீயே வச்சுக்க. டேய், யாரா நீ? எங்க போற? நான் இது எங்க வீடுங்கண்ணா. உங்க வீடா? என்னடா காது குத்துறியா? இல்லைங்கண்ணா, உங்க முதலாளி இருக்கார்ல மிஸ்டர் தங்குதுரை, அவரோட ஒரே பையன் விஷ்ணு நான் தான். எங்க முதலாளிக்கு புள்ளையும் கிடையாது குட்டியும் கிடையாது. என்னடா ரீல் ஊரியா? என்னோட இங்க வாங்கண்ணே, நம்ம முதலாளியோட புள்ளன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ரீல் ஊறான். யாரான்றது விட்டு நம்மளால கவனிச்சுக்கிறேன். ஏண்டா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி இருந்தா நாங்க உன்னை நம்பிடுவோம்னு பாத்தியா? ஐயாவுக்கு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சுருட்டி பார்க்க வந்திருக்கியா? நான் வேண்டாம் பேசுறேன், குச்சி 2 நோங்க நாங்க போலீஸ் ஒப்படைச்சிடலாம். நாப்பா இது ஹீரோ கணக்கா ஜம்ப் பண்றான். பாஸ் பாஸ் என்ன பண்ண? உள்ள ஒரு திருட்டு பையன் நுழைஞ்சிட்டான் பாஸ். ஐயோ திருட்டு பையனா? பாஸ் உங்களை புலின்னு நினைச்சேன், நீங்க பூர மாதிரி உள்ள நுழைறீங்களே. ஏடா புலின்னு சொன்ன? போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி வீர வாழும் கேடம் எடுக்க வேணா? போருக்கு தயாராயிட்டேன், புறப்படு. நீங்க விடுங்கடா, இந்த பொடியை நான் டீல் பண்றேன். ஏய் யார் நீ? யார வேணாலும் ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. சொல்லு. நீங்களா நான் சொல்றேன் நம்புங்கண்ணா. பாக்க ரொம்ப நல்ல அண்ணன் மாதிரி தெரியுறீங்க. நான் அவரோட ஒரே பிள்ளைங்கண்ணா, அதுவும் தவறுந்து பெத்த பிள்ளை. அவரு சுத்தாத கோயில் இல்ல, குளிக்காத குளம் இல்ல. ஏன் அவ்வளவு வழுக்கா? இல்லைங்கண்ணா, அவ்வளவு பக்தி. இப்படியேனா 10 வருஷமா சுத்திட்டு இருந்தாருண்ணா. அப்போ ஒரு ஞானி பார்த்து எங்க அப்பா சொன்னாரு, டேய் மடையா, இப்படி நீ கோயிலையும் குளத்தையும் சுத்தி பிரயோஜனம் இல்லப்பா, ஒரே ஒரு நாள் ராத்திரி உன் பொண்டாட்டிய ஒரு 2 வாட்டி சுத்துனாரு. எங்க அப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு? என்ன பண்ணாரு? எங்க அம்மாவை அவர் சொன்னபடி சுத்தினாரு. அடுத்த 8வது மாசம் 8 அடி பாஞ்சு வந்தன்ல. அடேங்கப்பா, உங்க அப்பா என்ன வேகம்! அதெல்லாம் இருக்கட்டும், கதை எப்படி இருக்கு? கதை நல்லா தான் இருக்கு. அத நம்புறதுக்கு நான் மாங்க விட இல்லையே. நீங்க மாங்கன்னு யாருன்னு சொன்னது? அதோட மோசம்ல. எனக்கு பிள்ளையே கிடையாதுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா எவனோ ஒருத்தன் என் பிள்ளைன்னு சொல்லி இங்க நாடகம் ஆடிட்டு இருக்கான். ஐயா, என் மூளைக்கு ஒண்ணு உதயமாகுது, சொல்லட்டுமா? சொல்லிய. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜெயில விட்டா? அறிவு இருக்காயா? அறிவு இருக்காயா உனக்கு? யோ, எதுக்காயா அவனுக்கு அனாவசியமான பப்ளிசிட்டி? அவன் யாரு, அவனை யார் அனுப்பிச்சாங்க, எல்லாத்தையும் அவன் இந்த கிரகிச்சுக்கணுமாங்க. அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? அவனுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நல்லபடியா கவனிச்சீங்க. ஆனா அவனை ரூமை விட்டு மட்டும் வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. ராஸ்கல், நான் ஊர்ல இல்லைன்னா என் வீட்லயே குடிக்கிறதா? முதலாளி மன்னிச்சுங்க முதலாளி, இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில ஒரு கவுண்டர் வீட்டுல வேலை பார்த்தேன். அவன் என்னடா சதா என்ன அடிச்சுக்கிட்டு இருப்பான். சாப்பாடு நல்லா இருந்தா ஏண்டா சாப்பாடு நல்லா இருக்குன்னு அடிப்பான். சாப்பாடு நல்லா இல்லைன்னா ஏண்டா சாப்பாடு நல்லா இல்லைன்னு அடிப்பான். அவன் லொல்லு தாங்க முடியாதான் உங்க வீட்டுல வந்து வேலைக்கு சேர்ந்த. இங்க என்னடா ஒரே மர்மமா இருக்கு. எவனோ ஒரு பையன் வந்து நான் தான் உங்க மகன்னு சொன்னான். நீங்க என்னடா அவன் மகன் இல்லேன்னு சொல்றீங்க. அப்படின்னா அவனை போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதானே? இந்த குழப்பத்தை தீக்கத்தான் முதலாளி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க. உன் குழப்பத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். எனக்கு ஒரு ரவுண்டு குடுறா. முதலாளி, உங்களுக்கு நான் ரவுண்டு போடுறதா? தண்ணின்னு வந்தப்புறம் தராதர கேதுரா, நாம எல்லாரும் சமண்டா. சரிடா, போடுறா, ஆடுறா. மரியாதை குறையுதே. நீ தானே சொன்ன தண்ணின்னு வந்தா தராதர இல்லைன்னு. குடிச்சிட்டு உண்மையை சொல்ற நாய. என்னடா ஒரு ரவுண்ட் அடிச்சது இல்ல, எப்பாவது உண்மையை சொல்றியா? ஒரே ரவுண்ட்ல உண்மையை சொன்னா அது பேர் ரகசியம் இல்லைங்க. இன்னொரு ரவுண்ட் ஊத்துங்க. உனக்கு ஒரு ரவுண்ட் எல்லாம் பத்தாது. இந்தா பாட்டிலோட குடி. டேய் ஒரு நிமிஷம், அடிச்சிட்டு உண்மை மட்டும் சொல்லல மவனை பின்னிருவன். பின்னி குடி. என்னடா
என்னடா அடிச்சிட்டியா? பார்த்தா தெரியல, புள்ள அடிச்சாச்சு. என்னது நாக்க பாட்டிலுக்குள்ள விட்டானா? டேய் சொல்றா. சொல்றேங்க. சொல்றா. வந்தவன் யாருடைய மகன்னா? மகன்? என்ன உங்க தலை இப்படி ஆயிப்போச்சு முதலாளி? டேய் நீ யாரா? தம்பி தம்பி டிபன் சாப்பிடுங்க. அண்ணா பட்லர்னா நீங்களாவது என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்காங்கண்ணா. தம்பி எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நீங்க எங்க முதலாளியோட ஒரே பையன். அப்பாடா தப்சேண்டா சாமி. அது வந்து இந்த லண்டன்ல ஜாலியா ஃப்ரீயா பழகிட்டு இருந்தேனா, இங்க ஜெயில் கைதி மாதிரி அடைச்சு போட்டீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் வெளியே விட்டீங்கன்னா ஒரு சுத்திட்டு வந்துருவேன். தம்பி அங்கேதான் ஒரு சிக்கலே இருக்கு. நீங்க வெளியே போனா உங்க உயிருக்கு ஆபத்து. அதனாலதான் உங்க அப்பா அறையில வச்சு பூட்டி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, சிங்கப்பூர்ல இருக்க உங்க அத்தை பொண்ணு அத உங்களுக்கு கட்டி வச்சு சிங்கப்பூர்லயே உங்களை செட்டில் பண்ணிடலாம்னு உங்க அப்பா சிங்கப்பூர் போயிருக்காரு. அடப்பாவிகளா, இந்த வயசுல எனக்கு கல்யாணமா? பின்ன 60 வயசுல கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு லைஃப பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாதுங்கண்ணே. சொல்றேன் கேட்டு. சொல்லுங்கண்ணே. அதாவது தம்பி, சரி அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 10 பொண்ணுங்களை சைட் அடிக்கணும். அந்த 10 பொண்ணுங்களை யாரு பெட்டரா இருக்கான்னு பார்த்து ஒரு 3 ஃபாலோ பண்ணணும். அந்த 3 பேர்ல யாரு கெட்டப்பா இருக்கான்னு பார்த்து ஒன்ன செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் பண்ண பொண்ண ஒரு 5-6 வருஷமா அது காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா அந்த சுகமே தனி. அதெல்லாம் இருக்கட்டும், கதை எப்படி இருக்கு? தாங்க முடியல தம்பி. தாங்க முடியல. அப்பதான் வரேன். அதெல்லாம் நடக்காது. ஐயோ அண்ணா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு காலேஜ் ஃபிகர்ஸ்லாம் வெளியே வருவாங்க. 5 மணிக்கு ஆபீஸ் பார்ட்டிங்க, 6 மணிக்கு தியேட்டர் கோஷ்டிங்க, 7 மணிக்கு கோயில் ஃபேமிலி கேர்ள்ஸ். கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா இதுல எதையாவது ஒண்ண தம்பி தப்பா எடுத்துக்காதீங்கன்னா ஏதாவது ஒண்ண கரெக்ட் பண்ணிட்டு வந்துருவேன்னு சொல்ல வந்தேன். சரி தம்பி, போயிட்டு 8 மணிக்கு வந்துருவீங்கல்ல? வந்துருவேன். 1 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா இந்தாங்க 500 ரூபா. இன்னொரு மணி நேரம் லேட் ஆச்சுன்னா இந்தாங்க இன்னொரு 500 ரூபா. இன்னொரு மணி நேரம் லேட் ஆச்சுன்னா இந்தாங்க இன்னொரு 500 ரூபா. நீங்க வரவே இல்லைன்னா அப்பா வந்து நிறைய கொடுப்பாரு, வாங்கிக்கோங்க. அப்பா வந்து என்ன கொடுப்பாரு? உதவியில கொடுப்பாரு. உங்களுக்கு படிச்சு சொன்னேன்னா, டேய் ஜாக்கிரதை யாருங்க, அவனை வெளியே அனுப்பாதீங்கன்னு. இப்படி கோட்டை விட்டுட்டு கோழி மாதிரி முழிக்கிறீங்களே. இப்போ உன்னை கட்டுப்பட முதலாளி, பையனுடைய போட்டோவை டிவிலையும் பேப்பர்லையும் போட்டு இவனை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னா ஏதாவது அறிவு இருக்கு அவனுக்கு? அவன் தான் என் பிள்ளைய தெரிஞ்சா அவன் உயிரோட விட்டு வைப்பாங்களா? ஏண்டா நீதான் அவனை கோட்டை விட்டது. அதனால நீதான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவனை கொண்டு வரணும். சரிங்க. அது வரைக்கும் இந்த வீட்டுல உனக்கு வேலையும் கிடையாது, சோறும் கிடையாது. ஐயா வேலை இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க, சோறு மட்டும் போட்டுருங்க. போடா. ஒரு வழியிலையும் சின்னையாவை கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு. கண்டுபிடிக்கிறேன் சார். இவரை பாத்தீங்களா சார்? கொஞ்சம் சத்தமா கேளுங்க. இந்த போட்டோவில் இருக்கிறவரை பாத்தீங்களா? கொஞ்சம் சத்தமா கேளுங்க. இந்த போட்டோவில் இருக்கிறவரை பாத்தியா? என்னங்க வாய் மட்டும் செய்து சத்தத்தையே காணோம். நீங்க என்ன ஊமையா? ஊமையா? ஏன் அடிக்கிறீங்க அவனை? இல்ல சார், வாயிலேயே கத்துறேன், காதுல ஈத்த ஊத்தி வச்ச மாதிரி என்ன போய் ஊமுங்கிறா சார். நிறுத்துங்க. அவனுக்கு ஒரு காது சரியா கேட்காது. ஒரு காதுக்கு எப்படியா? ஆமா. போட ராஸ்கல். சார் இந்த போட்டோவில் இருக்கிற பையனை பாத்தீங்களா? அட நம்ம வண்டியில ஓசியா சவாரி செஞ்ச தம்பி. உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? கூட ஒரு பொண்ணை எல்லாம் தள்ளிக்கிட்டு போனா. பொண்ணா? எங்க இறக்கி விட்டீங்க? மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியில தாங்க இறக்கி விட்டேன். மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியா? சார் என்னையும் உங்க லாரில ஏற்றி போய் அதே இடத்துல இறக்கி விட்டுறீங்களா? கண்டிப்பா இறக்கி விடுறேன். ஆனா கொஞ்சம் ஆடுகளை ஏத்த வேண்டியது இருக்கு. ஏத்திட்டு வந்து கூட்டி போறேன். சரிங்க. ஏய் முள்ளமட்டத்திலையா? எஸ் பாஸ். சீக்கிரம் இறங்கு. எஸ் பாஸ். ஏப்பா நீ இறக்கி விட்டடா இதே இடமா? இதே இடத்துல தாங்க இறக்கி விட்டேன். ஏய் இந்த இடத்த குறிச்சு வச்சுக்க. எஸ் பாஸ். அம்மா எந்த பக்கம் போனாங்க? அதுவும் அந்த மலை பக்கமா தான் போனாங்க. இத நோட் பண்ணிக்க. எஸ் பாஸ். அப்ப நாங்க வர்றோம். சார் காசு அவங்கள்ட்ட காசு வாங்கினியா? இல்ல. அப்புறம் என்ன இதுக்கு நாங்க கொடுக்கணும்? மூடோட போறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. ஆத்த கிடக்கிறது பெரிய கடல்ல கிடக்குற மாதிரியா இருக்கு. சை, கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி நம்ம சின்னையாவை கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. டேய் கடல்ல முத்தெடுக்குது எனக்கு தெரியாதா? பேசாம பின்னிரோ பின்னி அப்படி திரும்ப நம்ம சின்ன முதலாளி விஷ்ணு குடிச்சிட்டே. என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே.
காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். எந்த கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னவள் அடி அண்ணே 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 அங்க பாருங்க அண்ணே, எவ்வளவு ஒருத்தவங்க பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். யாரா நீ? டேய், யாரா நீ? என்னப்பா இது அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டா? டேய், யாரா யாரா நீ? விடுறா. விடுறியா இல்லையா? யாரையா நீ தொந்தரவு பண்ற? நான் தொந்தரவு பண்றேனா? டேய், பட்ட பகல்ல அதுவும் எங்க இடத்துல வந்து ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? ஏயா, அந்த பொண்ணே சும்மா இருக்கு, இடையில உனக்கு என்ன எரியுது? யாரே நீ? நான் யாரா? டேய், அவளை 10 மாசம் சுமந்து பெத்த வேண்டாம். சத்தியமா நம்பவே மாட்டேன். ஏயா, ஓ மூஞ்சிக்கு இவன் மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்ல. எப்படியா நீ? முழு பௌர்ணமியில பிறந்தவடா. அமாவாசை அமாவாசை வந்தாத்தா பௌர்ணமி வரும். ஏன் பௌர்ணமி வந்தா அமாவாசை வராதா? பௌர்ணமி வந்தாலும் அமாவாசை வரும், அமாவாசை வந்தாலும் பௌர்ணமி வரும். ஐயோ, குழப்புறானே குழப்புறானே. குழப்பலையா? கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்ன என்ன அடிக்கிற? அவனை அடிக்க. மரியாதையா கேக்குறேன், எங்க வந்த? யார் நீ? அவனை என்னென்ன கேக்குறது? போன வாரத்துல துணி காய போட்டிருந்தமே, அதை திருடிட்டு போனானே, அவன மாதிரி இல்ல? மாதிரி இல்ல மாதிரி அவனேதான். போன வாரம் துணியை தூக்கிட்டு போனா, இந்த வாரம் பொண்ணு தூக்க வந்திருக்கானே. யோ, என்ன இது? நீங்களே பேசுறீங்க, நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்க. என்ன கொஞ்சம் பேச விடுங்கயா. வாய பாரு வாய. என் வாய்க்கு என்ன? வாய்க்கு என்னவா? நல்ல எலி பொந்து மாதிரி இருக்கு. வந்து நுழைஞ்சுக்கிறியா? நுழையிறேன்டா. வாயிலேயே குத்துவேன். மரத்துல கட்டி வச்சுட்டு 4 சாத்து சாத்துறேன். வாடா வாடா வாடா. டேய், மரியாதையா வந்துரு வந்துரு. ஏன்டா கோமிட்டு இல்லையா? உள்ளதான் ஒண்ணும் இல்லையே, அதையும் தட்டிக்கிட்டு இருக்க. ஒரு கற்பனையில இருக்கேன் பாஸ். என்ன கற்பனைங்க? சின்ன ஐயாவை நான் பிடிச்சேன்னு வச்சுக்கீங்க, நான் சீஃப் குக் ஆயிடுவேன், நீங்க அசிஸ்டன்ட் குக் ஆயிடுவீங்க. அப்ப எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். என்ன சண்டைங்க? புரிஞ்சுதா? ஆமா. என்ன சார், என்ன முழிக்கிற? ஒண்ணு இல்ல. பாஸ், அடிச்ச அடியில பசி தாங்க முடியல பாஸ். அந்த பரோட்டா கடையில 2 பரோட்டா வாங்கி கொடுங்க பாஸ். சரி வா. யோ, யாரே நீ? எந்திரி. ஹாய், நம்ம வைக்க வேண்டி. ஆமா, என்ன சார் இதெல்லாம்? எல்லாம் ஒரு சேஞ்ச் தான். நல்லா இல்ல? நல்லா இருக்கு. ஆமா, எங்க கூத்தாட போற? நமஸ்தே பட்டாணி சாப். நமஸ்தே நமஸ்தே. தேங்க்ஸ் பாஸ். பாஸ், நம்ம சின்னையாவை பத்தி இந்த பட்டாணி கிட்ட கேட்டா என்ன? பட்டாணி அது வேர்க்கலையாவது சும்மாரா, எனக்கு தெரியாது. பட்டாணி, இந்த போட்டோல இருக்க தம்பி எங்கேயாவது பாத்தீங்களா? இவரை நேத்து தாங்க கோயம்புத்தூர்ல பார்த்தேன். கோயம்புத்தூர்லயா? யாருக்கோ பயந்து பயந்து போயிட்டு இருந்தாரு. ஏன் அப்படி பயந்து பயந்து போறேன்னு கேட்டேன். 2 கூமுட்டைங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார். நான் கூமுட்டையா? ஐயோ, உங்களை இல்ல பாஸ், என்ன சொன்னாரு கரெக்டா சொல்லிருக்காரு சார். நான் இவரை கோயம்புத்தூர்ல பிடிச்சுக்கிறேன். இதுக்கு இடையில உங்க கண்ணில தட்டுப்பட்டா நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க. எங்க பிடிச்சு வச்சுக்கிறது? எங்க பிடிச்சு வச்சுக்கிறது? எங்க பிடிச்சீங்களோ அங்கே வச்சுக்கோங்க. சரி. புல்ல இருக்குது பாஸ். புல்ல இருக்கல, அப்ப புல்லுலயே உட்காரு. கோவிந்தா, கோபாலா, கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. உன்னையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பக்தனுக்கு என்னைக்கப்பா நேர்ல காட்சியளிக்க போற? கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, என்னே உன் மாயை? மாயை ஒன்றுமில்லை மகனே. இத்தனை காலமும் ஒரு சாபத்தினால் பசுவாக இருந்தேன். இன்று உன் கைப்பட்டதும் சாவு விமோசனம் பெற்று மனிதனாக மாறிவிட்டேன். கிருஷ்ணா, டோன்ட் வரி மை சன். கடைசியாக ஒரு முறை கத்தி பார்த்தேன். ஆமா, ஏதோ சாபம்னு சொன்னியே, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வெண்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சர்வெண்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும். வேலைக்காரன். ஓஹோ, ஆமா, வேலைக்காரனா? என்ன வேலை? இந்த கமண்டலத்தெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது, தொடச்சு வைக்கிறது, புளித்தோல்லாம் ட்ரை வாஷ் பண்றது, சலவா பண்றது. ஓஹோ, இப்படி நான் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு நாள் அந்த முனிவரோட சம்சாரம் முருங்கா சாம்பார் வச்சாங்க. பலே, முனிவருடைய சம்சாரமும் முருங்கா சாம்பார் வச்சாங்களா? ஆனா அது கெட்டு போச்சு.
நினைச்சேன் கெட்டுதான் போயிருக்கோம். கெட்டு போன சாம்பார நான் புல்லுல ஊத்திட்டேன். அத முனிவர் பாத்துட்டாரு. ஏன்டா அது மாதிரி பண்ணன்னு கேட்டாரு. அதுக்கு நானுமா சொன்னேன், கெட்டு போன சாம்பார நம்ம சாப்பிட்டா வைத்த கலக்குமேன்னு சொன்னேன். நியாயம் தானே? அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமோ, புல்லுல ஊத்திட்டியே அந்த புல்ல மாடு மேயுமே, அந்த மாட்டுக்கு வைத்த கலக்காதான்னு கேட்டாரு. அடடா அடடா, என்ன புத்திசாலித்தனமா சொல்லிருக்காரு முனிவர்ல. நான் மாடுதானே வைத்த கலக்கனா என்னன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. நீ வாழ்நாள் பூரா அந்த புல்லையே சாப்பிடும் பசுமாடா மாற கடவாய் அப்படின்னு சாப விட்டார். நான் மாடா மாறிட்டேன். ஆமா, இதுக்கு விமோசனமே சொல்லியா? சொன்னாரு, அதுக்குள்ள அவசரப்படல. எங்க சொல்லாம விட்டுருவோன்னு பயந்து போயிட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, நீ நேரா கோத்தகிரிக்கு போ, அங்க சிங்காரவேலு நாயுடுன்னு ஒரு பேக் இருப்பார். சரியாதான் சொல்லிருக்காரு. அவர்கிட்ட நீ போய் ஒரு 1 year சர்வெண்டா வேலை செய். என்கிட்ட அந்த 1 yearக்கு அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி வரும். அன்னைக்கு அந்த பெக்கோட கை மேலே படும், நீ மனுஷனா மாறிடுவாய் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி உங்க கைய மேல பட்டுது, நான் மனுஷனா மாறிட்டேன். இது கொஞ்சம் அவுத்து விடுறேலா? கிழியா மேலே உங்க இஷ்டம். அப்ப மேலே சௌரியமா இருக்கு. வா கிருஷ்ணா வா. இந்த வீட்டுல உன் பாதம் படுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதான் இந்த இடையினுடைய குடிசை. பக்தா கிருஷ்ணா, இது என் கண்ணுக்கு குடிசையா தெரியல, கோகுலமா தெரியுது. உன் கருணையே கருணை. கிருஷ்ணா, நீ இப்பதான் உள்ள வர, அதுக்குள்ள உன் காலடி சோடு எப்படி வந்தது? தாத்தா, அதை நான் தான் போட்டேன். ராதா, நீ எப்பமா வந்த? அது வந்து இப்பதான். கிருஷ்ணா, உண்மையான பக்தனை கைவிட மாட்டேங்கிறத நிரூபிச்சுட்ட. அதனாலதான் 2 நாளா காணாம போன என் பேத்தி கிடைச்சுட்டா. இப்படி லீலையில இடைவெளி இல்லாம பண்ணிக்கிட்டே இருக்கே. ஒவ்வொரு லீலையை நினைக்கும் போது அப்படியே புல்லு இருக்குது. கிருஷ்ணா, மறுபடியும் புல்லுகளுன்னு சொல்லாதீங்க, அப்புறம் மேய ஆரம்பிச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம். ராதா, இது யார் தெரியுதா? கிருஷ்ணன், சாட்சாத் கிருஷ்ண பகவான். நமஸ்காரம் பண்ணுமா? ஐயோ தாத்தா, இந்த காலத்துல போய் அதுவும் இப்படி கிருஷ்ணா ராமானா, இந்த ஊர்ல உன்னை எல்லாரும் மாங்கான்னு சொல்லுவாங்க. என்ன மாங்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல, தேங்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. உண்மையான பக்தனுக்கு தான் ஆண்டவன் காட்சி அளிப்பான். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன, நான் கிருஷ்ணனோட உண்மையான பக்தன். நான் இதை நம்பவே மாட்டேன். எவனோ ஒரு பொறுக்கி பைய டகுல் விடுறான், அதை நீயும் நம்பி ஏமாறுற. பக்தா, கிருஷ்ணா, நம்முடைய அருமை உன் பேத்திக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன். பொறுக்கி கிரிக்கி டகில் என்று தகாத வார்த்தைகளில் என்னை அவமானப்படுத்துகிறாள். யாம் செல்கிறோம். வேண்டாம் கிருஷ்ணா, நான் போக மாட்டேன். நான் உன்னை போக மாட்டேன். அரியாசிறுமி ஏதோ கூறிவிட்டாள், அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். உன்னுடைய பக்த கோடிகளில் என்னை பொறுக்கி எடுத்தாயிலவா, அதைத்தான் பொறுக்கி என்கிறாள். டகில் என்பது வேற ஒன்றுமில்லை. டகில் அது கந்தகவசம் மாதிரி. நீ கோகுலத்தில் கோபியுடன் கொஞ்சிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் டகில் என்ற புனிதமான வார்த்தை பிறந்தது. அதனால் தான் அது உனக்கு தெரியவில்லை. கிருஷ்ணா, கிருஷ்ணா, ஏன் மௌனமாயிட்டாய்? நாங்கள் மௌன மொழியில் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உமக்கு புரியாது, கீழப்போ. கிருஷ்ணா, இந்த உலகத்தில் உனது லீலைகளை புரிந்து கொண்டவர்கள் யார்? உன் லீலையை தொடர்ந்து நடத்து. அப்படியே ஆகட்டும். என்ன அழகான பொற்பாதங்கள். கிருஷ்ணா, எவ்வளவு நேரம் உன் பொற்பாதங்களை பார்த்துக் கொண்டே இருப்பது? டே பக்தா. என்ன கிருஷ்ணா? எனக்கு ஒரு ஆசை. கடைந்த வெண்ணையை கையில் எடுத்து தின்ன வேண்டுமா? அது குழந்தை பருவத்தில். இப்பொழுது நான் குமரனாகி விட்டேன் அல்லவா? ஆமாம். நான் மாடாக இருந்த பொழுது எனக்கு புல்லையும் புண்ணாக்கையும் போட்டு என்னை வளர்த்தாய். ஆமாம். இப்பொழுது நான் மனிதனாகி விட்டேன். உழைத்து சாப்பிட வேண்டும். என்ன என்ன கிருஷ்ணா, நான் இருக்கும் பொழுது நீ உழைத்து சாப்பிட வேண்டுமா? டே மண்டையா, உன்னை பொறுத்தவரையில் மட்டும்தான் நான் கடவுள். ஆனால் மற்றவர்களுக்கு நான் மனிதனாக தெரிய வேண்டும் அல்லவா? அதனால் தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு, இல்லை என்றால் போய் விடுவேன். வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம். உனக்கு வேலைதானே வேண்டும். நாளைக்கே முதலாளியிடம் கூறி உனக்கு வேலை வாங்கி தருகிறேன். அடி என்னவளே, எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும்
ஒப்பன் தவிசகனா வரான். இப்ப என்ன பண்றது? சட்டை கட்டுங்க. மெதுவா பூ மாதிரி. அம்மா வள்ளி, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையாப்பா, துணி துவைச்சிட்டு இருக்கேன். துணி துவைச்சிட்டு இருக்கியா? ஆமா, அது என்ன கல்லு புதுசா இருக்கு? அதுப்பா இன்னைக்கு காலையில தான் வந்தது. காலையில வந்ததா? காலையில தான் முளைச்சது. என்னம்மா குழப்புற? இந்த பாரு, இந்த வேட்டியை நானும் எப்படி எல்லாமோ துவைச்சு பாக்குறேன், கரை போக மாட்டேங்குது. கொஞ்சம் விலகு, 4 அடி அடிச்சுக்கிறேன். ஐயோ வேணாப்பா, வேட்டி உடைஞ்சிரும். வேட்டி உடைஞ்சிருமா? கல்லு கிழிஞ்சிருப்பா. கல்லு கிழிஞ்சிருமா? என்னம்மா உளறிக்கிட்டு இருக்கிற? நீ என்ன குழப்பறிய? தள்ளுங்க, பார்த்தா நல்ல கருங்கல்லா தெரியுது. 4 அடி அடிச்சுக்கிறேன். தள்ளு. என் கண்ணுக்கு இது கல்லு மாதிரியே தெரியலையே. கல்லுதான்ப்பா. கல்லா? கல்ல காணலையே. கல்லு கரைஞ்சிருச்சுப்பா. கல்லு கரைஞ்சிருச்சா? உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? நீங்க என்ன குழம்புறியே? போ சாமி. போமாட்டா சாமி. போயிடு சாமி. போமாட்டா சாமி. ஏழு சாமி. கேட்க மாட்டா சாமி. தாதா, இங்க என்னமா சத்தம்? பின்னாடி போய். என்கிட்ட எங்க ஒளி வர? போ, கட்டில் கடியில. தாதா. என்ன சாமி? சாமியா? தாத்தா சாமி. தாத்தா சாமியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சத்தம் வந்தது. அது வந்து ஒரு பெருச்சாளி மேல விழுந்துச்சா, அதான் பயத்துல கத்திட்டேன் தாத்தா. பெருச்சாலியா? பெருச்சாலி இந்த அறைக்குள்ள வரத்துக்கு வழியே இல்லையே. எப்படி வந்திருக்கோம்? நாளைக்கு போய் வச்சு பிடிச்சிடுறேன். பெருச்சாலி அம்மா நான் சத்தம் போடும். கீழே பாப்போம். கிருஷ்ணா, பக்தா, நீ இங்க இங்க நீ எங்க இங்க? என் வீட்டுல வந்து என்னைய கேக்குறியா? ஆமா, கட்டிலுக்கு என்ன பண்ற? அது வந்து பெருச்சாலி வந்தது. கிருஷ்ணா, நீ தூணிலும் இருப்ப, துரும்பிலும் இருப்ப. கரெக்ட் கரெக்ட். ஆனா கட்டில் கீழே இருப்பேன்னு இப்பதான் தெரியுது. உனக்காக வெளியே கட்டில் போட்டோ, மெத்த போட்டோ, தலாணி போட்டு வச்சிருக்கேன். இப்படி கட்டாந்தரையில படுத்து இருக்கிய, நல்லா இருக்கா? நான் மேல படுத்துக்கிறேன். அது ரொம்ப மோசம். வெளியே போயிடுவோம். வா வா. போ போ போ. அப்பா, தப்பிச்சேன். எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க, சீக்கிரம். சீக்கிரம் வாடா. ஐயோ, சின்சான் வரானே. ஏண்டா இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம், சின்ன சார கண்டே பிடிக்க முடியலையே. இப்ப என்ன பண்றது? பாஸ், ஒரு ஐடியா. என்ன? தேயிலை தோட்டத்துல தேயிலை பறிச்சிட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் கேட்டா என்ன? உன் மண்டையில முடிதான் இருக்கு நினைச்சேன், மூளை இருக்கு. வா சார். சார், இந்த போட்டோல இருக்க ஆளை பாத்தீங்களா? அட, நேத்து காலையில தாங்க இவர் நான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன். யாருக்கோ பயந்து பயந்து போயிட்டு இருந்தாரு. ஏன் அப்படி பயந்து பயந்து போறேன்னு கேட்டேன். 2 கூமுட்டைங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார். என்னது கூமுட்டையா? அது உங்களே இல்ல பாஸ். என்ன, நீ கரெக்டா தான் இருக்க சார். இவர் கோயம்புத்தூர்ல தான் இருக்காருன்னு சொல்றீங்க? ஆமா சார். இவரை போய் நான் கோயம்புத்தூர் பிடிச்சுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? இது கடையில உங்க கல்ல தட்டு போட்டா நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க. சரிங்க. நான் வரேன் சார். சரிங்க. வாங்க சார். வாடா நாய். பாஸ், இவர் குரல் நம்ம சின்ன குரல் மாதிரி இல்ல. ஐயோ, ஏன் பாஸ் என்ன அடிச்சீங்க? இதை என்ன முதல்ல சொல்ல? தலை இருக்கும்போது வாழாட கூடாதுன்னு தான். 1000 தான் இருந்தாலும் நீங்க எனக்கு பாஸ். உங்க இமேஜ் பாதிக்க கூடாதுன்னு நான் அப்படி சொல்லல. கரெக்ட். அப்ப இவரை நம்ம சின்ன சார்னு சொல்ற? கண்டிப்பா. கோயம்புத்தூர் நாங்க கூப்பிட்டீங்களா? வந்து அம்மிக்கு ஒரே அப்படி அப்படிக்கிறேன். எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க. அவங்க ஒழுங்காத வேலை வைப்பாங்க, நீங்க வாங்க. ஓடிட்டாரா? குறுக்கு வழியில பூத்து அமைக்கிறேன். சார் பயப்படாதீங்க சார், நான் தான் சார். யோ, எந்திரியா. தம்பி, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. அன்னைக்கு 500 ரூபா நோட்டை காட்டி வீட்டை தண்ணீங்க. இப்ப உங்களை தேடி நான் காடு மலையெல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்துருங்க தம்பி. அதெல்லாம் முடியாது. நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒரு சூப்பர் சைட் ஒண்ணு பிடிச்சிருக்கேன். அதே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்க போறேன். உங்களுக்கு சைட்டா? ஏன், உனக்கும் சைட்டா? பாஸ் செட்டப் சாதாரண செட்டப்பா? சிறுக்கு மாதிரி எடை, குஷ்பு மாதிரி குடு 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 கண்ணா, ரோஜா மாதிரி கண்கள், கௌதமி மாதிரி அம்மா. அண்ணா, ஏன் அவன் ஆச்சுங்க? பின்ன தம்பி, லவ் பண்றது நானு, வந்திக்குது இவனா? தப்புதான். தப்பு தானே? டேய், ஏற்கனவே அடி வாங்கி நொந்து போயிருக்க, இப்படியே ஓடிடு. ஓடுடா. அண்ணா, 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 இப்படி பண்ணா என்ன? எப்படி? உங்களுக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு,
எனக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு. நம்ம 2 பேரும் இங்கே செட்டில் ஆயிட்டா? அருமையான ஐடியா. வந்திருக்கல அருவாவோட. அருவா வேற கையில வச்சிருக்கா. தண்ணியில இறங்கி வந்தா என்ன வெட்டி விடுவானே. கவலைப்படாதீங்க, அவரு தண்ணியில இறங்க மாட்டாரு. ஏன்? தண்ணியில இறங்கினா கண்டம்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அப்படியா? இப்ப பாரு. டேய் தடியா, இங்க வாடா. தைரியம் இருந்தா வாடா. தைரியம் இருந்தா வாடா. என்னது? நான் தண்ணிக்குள்ள வரவா? மாட்டேன். நீ வாடா வழியா. டேய், என் காதலிக்கு சோ போட போறேன். கண்ணால ரசிச்சுக்க. கண்ணு நீ திரும்ப கண்டு. ஆஹா, என்ன மேனி, என்ன மேனி. டேய், அவன் என் வருகால பொண்டாட்டிடா. விட்டுறா. டேய், பள்ளிங்க மாதிரி இருக்கடா. ஐயோ, அவன் எங்கெல்லாம் சோப் போடுறானே. சோப்பு தான் போடுறேன். தைரியம் இருந்தா நீயும் வந்து போடு. வா வா வாடா வாடா. இல்ல, வா வெட்டிடுவேன். டேய், உடா. ஏன் அல்லேக்கு? போய்டா. காப்பாத்து. என்ன காப்பாத்து. முடியாது. முடியாது. மாமனுக்கு தண்ணியில கண்டம்ங்கிறது கரெக்டா இருக்கு. இனிமே திரும்பி வரவே முடியாது. அப்படியே போயிரு.